எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் கார்த்திக். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளூ வேல் அப்படின்ற ஒரு கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்களாம் நினைக்கலாம் அந்த ப்ளூ வேல் கேம் தான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒழிச்சு கட்டிட்டாங்களே, இதுக்கு திருப்பி வந்து அதை ஆரம்பிக்கிற அப்படி சொல்லி கேட்கலாம். ரீசெண்ட் டேஸில் நான் ஸ்குட் கேம் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ் பார்த்தேன். ஸோ அப்போ தான் எனக்கு தோணுச்சு, இந்த மாதிரி ஒரு விஷயமே நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கே நம்ம ஊர்லேயும், ஏன் அதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் நான் அதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் தான் உங்கள் கார்த்திக். ஃபர்ஸ்ட், இந்த ப்ளூ வேல் அப்படின்ற ஒரு கேம் வந்து யார் உருவாக்குனாங்க அப்படின்னா ரஷ்யாவில் இருக்க ஒரு 22 வயசு ஒரு பையன். ஏன் இந்த கேமை உருவாக்குனா அப்படின்னா அவனை வந்து ஒரு 22 வயசில் அவனோட காலேஜ்லேருந்தே வெளியேற்றிட்டாங்க. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு புதுசாக இந்த மாதிரி ஒரு ப்ளூ வேல் அப்படின்ற ஒரு கேமை வந்து உருவாக்குறான். எதுக்காக உருவாக்குறான் அப்படின்னா இந்த உலகத்தில் சாகணும்னு நினைக்கிறவங்க, இந்த உலகத்தில் வாழவே தகுதி இல்லாதவங்க, ஸோ அவங்கள களையெடுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு கேமை உருவாக்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இந்த கேமோட முக்கியமான நோக்கம் என்னென்னா, இந்த கேமை விளையாண்டவங்க யாராக இருந்தாலும் அவங்களோட 50வது நாளில் சூசைட் பண்ணி இறந்துருவாங்க. எப்படி இறந்து போகிறாங்க அப்படின்னா இந்த கேம் எப்படி டிசைன் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். இந்த கேம் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு டேவும் ஒவ்வொரு டாஸ்க் இருக்கும். அதாவது இந்த கேமில் மொத்தம் எத்தனை டாஸ்க் அப்படின்னா 50 டாஸ்க் இருக்கும். அவங்களோட 50வது நாளில் சூசைட் பண்ணி இறந்து போகிறது தான் அது முக்கியமான டாஸ்க்கே. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா முதல்ல வந்து முடியை கட் பண்ணணும். செகண்டு வந்து அடுத்த நாள் வந்து லேட்டாக தூங்கணும். ஒரு 12 மணி வரைக்கும் முழிச்சிருக்கணும். காலைல 4 மணிக்கு எழுந்திரிக்கணும். ஒரு ஹாரர் மூவி பார்க்கணும். யாருமே தனியாக இல்லாத நேரத்தில் வந்து ஒரு இடத்துல அமைதியாக சைலண்டாக கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கணும். இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி டாஸ்க்லேருந்து அவங்களோட மைண்ட் செட்டை மாற்றி அவங்களே சூசைட் பண்ணி வைக்கிறது தான் இந்த கேமோட முக்கியமான நோக்கமே. இந்த கேமை யாருக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஒரு டீனேஜ் பசங்களுக்காக. ஒரு டீனேஜ் பையனுக்கு வந்து ஒரு மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா அவன் எப்படி இருப்பானா ஒரு டிப்ரெஷனில் இருப்பான், ஒரு லவ் பண்ணிக்கிட்டு இருப்பான், சம்திங் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைப்பான், பட் பண்ணியிருக்க முடியாது. மைண்ட் செட் வந்து ஒரு வேறு லெவலில் ஒரு மாறிக்கிட்டு இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டு இருக்க நிலமை. இப்போ வந்து நம்ம அந்த கேம் விளையாடணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ப்ளே ஸ்டோர்லேயோ கூகுள்லேயோ போய்ட்டு டவுன்லோடு ஈஸியாக பண்ணிட முடியாது. சரி, இது எப்படி வந்து இப்போ விளையாண்டு செத்து போகிறாங்க அப்படின்னா ரஷ்யாவில் வந்து இதுக்குன்னு தனியாக ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் வந்து அந்த அட்மின் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி டீனேஜ் பசங்களா ஒரு டிப்ரெஷனில் இருக்க பசங்களை வந்து டார்கெட் பண்ணி இன்விடேஷன் சென்ட் பண்ணுறாங்க. மொத்தமாக அந்த ரஷ்யாவில் வந்து எவ்வளோ பேர் இந்த ஒரு கேம்னால் இறந்துருக்காங்க அப்படின்னா ஒரு 100க்கும் மேற்பட்ட பேர் இந்த ஒரு கேம்னால் இறந்துருக்காங்க. இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 பேருங்க நம்ம ஊரில். ஆனால் அதுக்கான ப்ரூஃப் இல்லை, இந்த கேம் விளாண்டு தான் இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் இல்லை. பட் அது செத்து போனவங்ககிட்ட வந்து அந்த ப்ளூ வேல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்க கையில் வந்து வரைஞ்சிருக்கு, கத்தியால் வரைஞ்சிருக்க மாதிரி ஒரு மார்க்லாம் இருக்குது. ஸோ அதை வச்சு இந்த கேம் தான் விளாண்டுருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கேமை விளாட்றவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல, நம்ம அந்த உலகத்தில் எதுக்கு தான் வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு இந்த கேம் விளாட்றவங்க வந்து கொண்டு போக வச்சுருவாங்களாமா. ஸோ அதனால் அவங்களோட ஃபைனல் டேயில் வந்து அவங்களவே சூசைட் பண்ண வைக்கிற அளவுக்கு இந்த ஒரு கேம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஒரு வேளை இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இடையிலே விலகி போக நினச்சாலும் ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேயே அந்த அட்மின் மேலே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அவங்களோட ஃபுல் டீட்டெயில், அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் யார் லவ் பண்ணியிருக்கிறான் அப்படின்ற அவங்களோட பர்சனல் டீட்டெயில் வந்து வாங்கிடுவாங்களாமா. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த கேமுக்குள்ளேயே கொண்டு போக வைப்பாங்களாமா. ஒரு வேளை இடையில போகணும்னு நினச்சாலும் அந்த ஒரு விஷயத்தை வச்சு பிளாக்மெயில் பண்ணி கடைசியில் அவங்கள சூசைட் பண்ண வைக்கிறது தான் இந்த ஒரு கேமோட முக்கியமான நோக்கம். இதை வச்சு தான் அந்த ஸ்குட் கேம் அப்படின்ற ஒரு வெப்சீரிஸே இருக்குது. அந்த ஒரு வெப்சீரிஸ்லேயும் அதே மாதிரி தான் ஃபைனலாக நம்ம உயிரை பணைய வச்சு அந்த ஒரு வெப்சீரிஸில் விளாண்டுக்கலாம். ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோ பணம் நமக்கு கிடச்சிடும், தோத்துட்டோம் அப்படின்னா இறந்து போயிடும். ஒன்று வாழ்வா சாவா அப்படின்ற ஒரு போராட்டம் தான். பட் அந்த ஒரு கேமில் வந்து அதே மாதிரி சேம் ரூல்ஸ் இருக்கும். ஒவ்வொரு டே வந்து அந்த டாஸ்க் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் அந்த ப்ளூ வேல் அப்படின்ற ஒரு விஷயத்துலையும் ஒவ்வொரு டேவும் டே பை டே வந்து அவங்களோட டாஸ்க் வந்து ஜாஸ்தியாக போய்கிட்டே இருக்கும். ஃபைனல் டேயில் வந்து அதில் ஜெயிச்சிட்டா பணம் கிடச்சிடும், தோத்துறா செத்து போயிடும். அதே மாதிரி தான் இதில் கடைசியில் சாகிறது அப்படின்ற ஒரு விஷயம். இது தெரிஞ்சுமே சில பேர் உள்ளே போகிறதுக்கு முக்கியமான நோக்கம் என்னென்னா அந்த கேமில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்ட்டு எதனால் செத்து போகிறாங்க அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டி வந்து இந்த டீனேஜ் பசங்களுக்கு ஜாஸ்தி. எனக்குமே அந்த கேம் எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைம் விளாண்டு போகணும்னு ஆசையாக இருந்துச்சு. இவ்வளோ விஷயம்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் உள்ளே போகலை. ஏன்னா அது ஈஸியாக நினச்சாலும் உள்ளே போக முடியாது. ஏன்னா அது பர்டிகுலராக ஒரு அவைலபிளாக இல்லாத ஒரு விஷயம். நினச்சா அவங்க தான் நம்மளை டார்கெட் பண்ணி தூக்க முடியும். ஒருவேளை நம்ம போகணும்னு நினச்சாலும் இப்போதைக்கு கரண்ட்டில் இம்பாசிபிள், அது பேன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ப்ளூ வேல் கேம் மட்டும் கிடையாது, எந்த ஒரு கேம் இருந்தாலும் சரி உங்கள் நேரத்தை தாண்டி நீங்கள் அதை விளாட்றீங்க அப்படின்னா அடிக்ட் ஆகிட்டிங்கன்னு அர்த்தம். அதை விட்டு வெளில வர்றதுக்கான ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் ஏதாவது கண்டிப்பாக ஏதாவது ஒன்று இருக்கும்.
அப்படி தெரியல அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயம் வேறு ஏதாவது இருக்கும். அந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் நேரத்தை செலவிடுங்க. இந்த கேம்ஸுக்கு கொடுக்குற நேரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அதை விட்டு வெளில வந்துடலாம். ஒரே நாளில் வர முடியாது தான், ஒரு சில மாதத்தில் ஈஸியாக வெளில வந்துடலாம். ஸோ என்ன மாதிரி இப்போ விளாடாமல் ஜாலியாக இருக்கலாம். அதை தாண்டி ஒரு நல்ல லைஃபே இருக்குது. அது சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு சின்ன மெசேஜ் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இதில் பெரிய மேட்டர்லாம் இல்லை. ஸோ இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் தான் உங்கள் கார்த்திக். நெக்ஸ்ட்டு ஒரு வேறு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் பாய்.